This video is sponsored by Buymood Shopping app. Buymood e-shopping application is one of the online shopping app. இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் நம்ம எல்லாமே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இதை பற்றின எல்லாமே இதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா 6th standard சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.5ல் 5th ஒரு 10th வரை உள்ள ஒன் வேர்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள் என்ன அப்படின்னா, பாருங்கள் 53 + 49 × 0 என்பது என்ன? ஆப்ஷன் பாருங்கள் 102, 0, 1. அது அப்படியே மறுபடியும் அதே மாதிரி இருக்குது. ஓகேவா? பாருங்கள் 0 கூட இதை பெருக்கினா என்ன தான் வரும்? கண்டிப்பாக 0 தான் வரும். 0 கூட கோடியாக இருந்தாலும் சரி, லட்சமாக இருந்தாலும் சரி, 0 கூட எதை பெருக்கினாலும் 0. இதோட விடை என்ன? 0. சரிங்களா? 0 கூட எதை பெருக்கினாலும் என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சர்? 0. அடுத்து பாருங்கள் 59/1 என்பது 59/1 என்பது இப்போ 1/59 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதோட மதிப்பு 1/59 தான். ஆனால் 59/1 அப்படின்னா 59. ஏன்னா எந்த ஒரு எண்ணுக்கு கீழே உங்களுக்கு 1 இருந்தால் அதோட மதிப்பு அதே தான். மேலே என்ன மதிப்பு இருக்கோ அதே தான். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா 100/1 இதோட விடை என்ன தான்? 100 தான். 1000 1001/1 அப்படின்னா அதோட விடை என்ன தான்? நம்மளுக்கு 1001 தான். பகுதியில் என்ன தான் நமக்கு 1 எப்போது இருந்தாலும் அதோட மேலே என்ன இருக்கோ அதான் அதோட விடை. 59/1 என்பது 59. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண் மற்றும் அதனுடைய தொடரியின் பெருக்கு தொகை. பூஜ்ஜியமற்ற முழு எண்ணா என்ன? பூஜ்ஜியமற்ற ஒரு முழு எண் கூட அதோட தொடரி, அதோட அடுத்த நம்பரை இந்த ரெண்டையும் பெருக்கும்போது எப்போதுமே அது என்ன தான் இருக்குமா? ஒரு இரட்டை எண்ணாக தான் இருக்குமா? பூஜ்ஜியமற்ற ஒரு முழு எண் கூட அதனோட தொடரியை பெருக்கும் போச்சில் எப்போதுமே அது ஒரு எண்ணாக இருக்கும்? இரட்டை எண்ணாக இருக்கும். சரிங்களா? அதோட எப்போதுமே என்ன இருக்கும்? இரட்டை எண்ணாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், முன்னி இல்லாத ஒரு முழு எண். முன்னி இல்லாத ஒரு முழு எண். முன்னினா ஃபஸ்ட்டு என்ன? தொடரினா என்ன? முன்னினா எக்ஸாம்பிளுக்கு இப்போ 0 இருக்குது. 0வோட தொடரி என்ன? 1. 1ஓட முன்னி என்ன? 0. 1க்கு முன்னாடி என்ன இருக்கோ, ஒரு நம்பருக்கு முன்னாடி அதை -1 பண்ணால் என்ன கிடைக்குதோ அதுதான் அதோட முன்னி. +1 பண்ணால் என்ன கிடைக்குதோ அதுதான் என்னது நம்மளுக்கு தொடரி. இப்போ 10க்கு பாருங்கள் முன்னி என்ன வரும்? 10க்கு முன்னி அப்படின்னாக்கி நம்மளுக்கு ஒரு நம்பர் முன்னாடி 9 வரும். 10க்கு தொடரினா 11 வரும். 0க்கு முன்னே எழுத முடியுமா நம்மளால்? எழுத முடியாது. 0க்கு நம்மளுக்கு வந்து தொடரி எழுதலாமா? எழுதலாம். 0வோட தொடரி 1. இங்கே 1 இருக்குது. 1க்கு முன்னி என்ன? 0. தொடரி என்ன? 2. ஆக்சுவலி ஏதுங்களே கொடுத்துருக்காங்க. முன்னி இல்லாத ஒரு முழு எண்ணாக இருக்கணும். முழு எண் இதுதான் நம்மளுக்கு 0. முழு எண்ணு கேட்டிருக்காங்க. மிகை முழு எண் ப்ளஸாக இருக்கும்ல, அதனால் அப்போ நம்மளுக்கு என்னது? விடை 0. சரிங்க, அடுத்து பாருங்கள், பின்வரும் கோவைகளுள் எது பூஜ்ஜியம் அல்ல? 0 கூட எதை பெருக்கினாலும் 0 தான். ஆனால் இதில் 0 இல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. 0 கூட 0 பெருக்குனா 0. அப்போ இது கிடையாது. 0 + 0 0 தான். 2/0 0/2. 2/0னா இது என்ன? பூஜ்ஜியம் அல்ல. 2 கீழே 0/2. 0/any வேல்யூ, எவ்வளோ வேல்யூ இருந்தாலும் அந்த வேல்யூ என்ன? 0. 10,000 இருந்துச்சு, இது 2 கோடியாக இருந்தாலும் என்ன இருந்தாலும் அதோட வேல்யூ என்ன தான்? நம்மளுக்கு 0 ஆயிரும். 0க்கு கீழே எது இருந்தாலும் அது 0. பூஜ்ஜியம் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. 2/0. இப்போ மேலே இருக்கிறது தானே வரும்? மேலே இருக்க 2 தான் இதோட விடை. 2/0 = 2 தான். இங்கே பூஜ்ஜியம் அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் இது பூஜ்ஜியம்னு கேட்டால் இது இந்த 3மே வந்துடும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் எது உண்மை அல்ல? இது நல்லாவே பாருங்கள். இது சேர்ப்பு பண்பு அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 3 எண்கள் கொடுத்துருக்காங்க, அதை மாற்றி ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது கொடுத்துருக்காங்க, மாற்றி ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ப்ராக்கெட்னா அடுத்து இந்த இதுக்கு ப்ராக்கெட் இருக்கும். இது சேர்ப்பு பண்பு, கூடலுக்கான சேர்ப்பு பண்பு நம்ம இது சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், அதே நம்பர் ஆனால் பெருக்கல் ப்ராக்கெட்டுங்க பாருங்கள். இந்த 2க்கு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் போட்டிருக்காங்க, அடுத்த 2க்கு போட்டிருக்காங்க. அப்போ இது பெருக்கலுக்கான சேர்ப்பு பண்பு. இங்கே பாருங்கள், கூட்டல் பெருக்கல் எல்லாம் சேர்த்து இந்த 2ஐயும் கூட்டலில் போட்டு இதை பெருக்கலில் போட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 1037 இந்த 2ஐயும் கூட்டலுக்குள்ளே போட்டு இதை இது கூட கொண்டு பெருக்கி இங்கேயும் சென்ட்ரல் இருக்க சென்பையும் போட்டு பரிமாற்று பண்பை போட்டிருக்காங்க.
இங்கே மட்டும்தான் என்னது இருக்குது, இது மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது. இதுதான் உண்மை அல்ல. சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.